இந்த வாசகம் ஐயா, ஏன் இது வந்து அப்பா அப்பா சொன்னது. இது வந்து ஆழ்வார்களோ நாயன்மார்களோ சொன்னது இல்ல. அப்பா ஈசனுடைய வார்த்தை. மூக்கு சுழியும் முச்சுழியும் முத்தி முத்தி நோக்கு சுழியாய் நேர்நில்லு என் மகனே, பரமான பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்தி சிறை போல் இரு என் மகனேங்கிறார். அதாவது நம்முடைய என்ன ஓட்டங்கள் அத்தனையுமே நமக்குள்ளேயே மூழ்கி மூக்குச்சுழி சுழுமுனை நெத்தி அந்த ஆத்மா உரையக்கூடிய அந்த நெற்றி புருவத்து மத்தியில நம்முடைய சிந்தனையை ஒடுக்கி நீ நிஷ்டையில போனா பரமான பட்டணம் என்னுடைய உலகம் தெரியும். அப்பா அங்க இருக்கு, அப்பா எப்படி ஒளியா இருக்குங்கிறத நீ அங்க இருந்து பாக்கலாம் அப்படிங்கிறாரு. இது அப்பாவுடைய வார்த்தை. இது வந்து சித்தர்களோ ஆழ்வார்களோ நாயன்மார்களோ ஒரு தவறு முனிவர்களோ ரிஷிகளோ எழுதுனது கிடையாது. இத வந்து எழுதிக்கிறோம்யா. இது வந்து அப்பாவுடைய வார்த்தை. ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பா நாதன் அருளிய வார்த்தை. இது மனிதர்கள் எழுதிய வார்த்தை கிடையாது. அப்பாவுடைய வாசகம் இது. இது யாருக்கு ஐயா? அப்பா வந்து யாருக்கிட்ட சொன்னதுங்கய்யா உரைத்தது? அப்பா வந்து அடியார்களுக்கு சொன்னது. சரிங்க சரிங்க. இது நால்வர் பெருமக்களுக்கு சொன்னது, எல்லா மக்களுக்கும் சொன்னது, உலக மக்களுக்கு அப்பா சொன்ன வார்த்தை இது. அதான சிவசிவா சிவசிவா சிவசிவா. அதனால இது வந்து அகில வாசகம்யா. இது வந்து உலக மக்களுக்கு அப்பா சொன்ன வார்த்தை. ரொம்ப சிறப்பு. சாமி அதையும் சொல்லுவாரு. வாசி பாம்புக்கும் பஞ்சும் போது இது எனக்கும் ஒரு உபாயமா இருந்து நிலம்பாரு. அந்த நம்முடைய அந்த சக்கரங்கள் எல்லா சக்கரத்துக்கும் நான் தான் அதிபதிங்கிறாரு. அவருடைய என்ன வேணும்? ஆதி யோகி அவர் தானே? ஆதி யோகி அவர் தான். ஆமா, ஆதி குருவும் அவர் தான், ஆதி யோகியும் அவர் தான். ஆதி குரு சிவசிவா, மூலகுரு சிவசிவா, சன்னியாசி குரு சிவசிவா, 3 குருவும் அவர் தான். கண்டிப்பா. ஆதி குரு சிவசிவா, மூலகுரு சிவசிவா, சன்னியாசி குரு சிவசிவா. உலகத்துல குரு நம்ம அப்பன் தான். குரு மனுஷனை குருவா ஏத்துக்க கூடாது. அவன் நம்ம அப்பன் தான் நமக்கு குரு. மனிதர்கள் தன்னை குருவாக அடையாளப்படுத்தி கொள்ளலாம். ஆனாலும் அவர்கள் குருவாக என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பாவை தவிர நான் யாரையும் குருவா ஏத்துக்கிறது இல்ல. நமக்கு அவர் தான் குரு. கண்டிப்பாக. சித்தர் வழிபாடு சித்தர் நம்ம இன்னொரு நாள் பேசலாம். சரிங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? நம்ம இரவு சாப்பாடு இல்லையா? பரவாயில்ல. அப்ப வந்து உப்பு புளி காரம் இல்லாம சாப்பிடுறீங்களா? அப்படிலாம் கிடையாதுயா. அந்த நியமனம்ல எல்லாம் நான் இரவு எப்பவுமே சாப்பிடுறது கிடையாது, தவிர்த்துறது. அதுதாங்க நல்லது ஐயா. அருமையானதுங்க. இப்ப நீங்க வந்து சித்தர்களுடைய இதுதாங்க உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. அதுதான் தெரியுது. அரிய நமச்சிவாய நம்ம சிவ நட்போட்டத்துல ஒரு ஐயா இருக்கிறாருங்க, மகாதேவன் ஒருத்தர் சித்தர் வழிபாட்டுல இருக்கிறாரு. சரி. அரியன் வந்து அதாவது மன்னிக்கணும், அடியன் பிரிச்சு சொல்லல. அதாவது அடியார் வழிபாடு என்பது இந்த திருமுறை பாடல்கள், 63 நாயன்மார்கள், 12 திருமுறை அருளாளர்கள், 4 பெருமக்கள், மெய்கண்ட சாத்திர நூல்கள், இப்படி சித்தர்கள் வேற. நீங்க கடைபிடிக்கிறது மிக மிக அருமை. ஏன்னா அதாவது நீங்க சொல்றது வந்து இப்போ சித்தர்கள் வழிபாடுங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்ல, அதாவது தெய்வத்தை இப்படி அப்பாவை வந்து இப்படிதான் வணங்கணுங்கிற நியமனம் கிடையாது. எல்லா கோட்பாட்டையும் உடைச்சவங்க தான் சித்தர்கள். ஏன்னா அப்பாவே சொல்றாரு, சித்தனாண்டி சிவனாண்டி இந்த தேசமெங்கும் நானாண்டி, மாலாண்டி மாயாண்டி நான் மாலும் சிறு ஆண்டியடா, கந்தை துணி தோளிலிட்டு உங்கள் கந்தப்பனும் நான் வருவேன், இன்னும் என்னை அறியவில்லை, சோபனமும் சொல்லவில்லை. அப்பா சித்தனாண்டி என்ன சொல்றாரு? சித்தனாண்டி நான் தான், சிவனாண்டி நான் தான், மாயாண்டி நான் தான், மால் திருமால் நான் தாங்காரு. கந்தை துணி தோளிலிட்டு உங்கள் கந்தப்பன் கந்தவேல ஆண்டியும் நான் தாங்கிறாரு. எல்லாம் அப்ப சிவன் தான். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதனால அப்பாவை மீறி ஒண்ணு கீதையில என்ன சொல்றாரு? ஈஸ்வர சர்வபூதானாம் கிருதே சோர்ஜுன திஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி யந்திரா ருடானி மாயங்கிறாரு. அப்பா அங்கேயும் சிவன் தான் சொல்றாரு. ஈஸ்வரனாய் நான், சிவபெருமானை நான் எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்திலும் இருந்து அவர்கள் செய்த பாவ கர்ம வினை கேட்டவாறு சுழல செய்து கொண்டிருக்கிறார். கர்மங்களுக்கு பயனளிப்பவனும் நானேங்காரு. ஒருத்தன் செஞ்ச நல்ல வினையும் தீவனையும் கர்மா தான். நல்லது செஞ்சவனுக்கு நல்வினைக்கு உண்டான பயனும், தீய செயலுக்கு அதுக்குண்டான தண்டனையும் நான் தான் கொடுக்குறேங்கிறாரு சாமி. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புங்கய்யா ஐயா. ரொம்ப சிறப்பு. பாதம் பணிகிறேன் ஐயா. நானும் தங்கள் திருப்பாதம் பணிகிறேன் ஐயா.